எல்லாம் கண்களை மூடி சோமணும். हम आंखें बंद रख के प्रार्थना करें। ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே, प्रभु ये प्यारे समय में முதலாவது செய்தியில் நாங்கள் பார்த்தோம், पहले के संदेश में हमने देखा முறுமுறுத்ததுனால அவர்கள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தார்கள். गुड़गुड़ा करने के द्वारा वो लोग प्रभु को छोड़ के दूर हटे। இந்த நாளையும் நாங்கள் பார்க்கிறோம், इस संदेश में हम देखते हैं யாரெல்லாம் வேதத்தில் முறுமுறுக்காம இருந்தாங்க, कितने लोग बाइबल में जो गुड़गुड़ा ना करते थे, பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் மத்தியில் उनके समस्या चिंता के बीच में தேவனோடு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். प्रभु के साथ रह के वे आशीष पाते थे। இதனால அதை தியானிக்க போறோம். हम आज के दिन वही देखने वाले हैं। இதை கேட்கிற इसे सुनने वाले பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. देखने वाले हर एक को आशीष दे। இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, मसीह में प्रिय लोग हैं, இந்த நாளிலே हम आज के दिन தாங்கள் வாழ்க்கையில் अपने जीवन में உங்கள் சோதனையிலும் अपने समस्या में முறுமுறுக்காதவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். जो गुड़गुड़ा ना करने वाले के बारे में हम देखने வேதத்தில் சில நல்ல தேவ மனுஷர்களை நான் பார்க்கிறோம். हम बाइबल में किसी अच्छे व्यक्तियों के बारे में हम देखते हैं। வேதத்தில் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். बाइबल में 300 साल वो प्रभु के साथ रहता था। அவன் நாளெல்லாம் 365 வருஷம் जो इनो वो प्रभु के साथ रहता था, தேவனுடைய வருகையில் பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். वो प्रभु के आने वाले दिन के बारे में वो प्रचार करता था। அவபக்தி உள்ளவர்கள் மத்தியிலே பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். संसार के लोग के बीच में जो पापी के हर बातें को सुनते हुए वो पूरा अपने प्रभु के बारे में कहता था करके हम देखते हैं। ஏனோக்கு 365 வருஷம் इनोक को देखो, उसने पूरा इतना वर्ष था தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். वो प्रभु के साथ रहता था, ஏனென்றால் அவன் தேவனுடைய வருகை குறித்து தைரியமாக மக்களிடத்தில் பேசினான். क्योंकि प्रभु के आने वाले दिन के बारे में वो हिम्मत से बात करता था। ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து देखो, परमेश्वर ஆயிரம் தமது பரிசுத்தவான்களோடு கூட हजार अपने पवित्र लोगों के साथ கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தானாம். प्रभु आने वाला है करके वो पहले ही बोलता था। யூதா 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். जुदा में हम पढ़ते हैं, ஏனோக்கு தேவனோடு சங்கரித்து கொண்டிருந்தான். क्योंकि इनोक प्रभु के साथ रहता था சங்கரித்து கொண்டே இருக்கையில் और वैसे ही वो रहते समय அவன் காணப்படாமல் போனான். वो अचानक चुप गया, தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். क्योंकि प्रभु ने उसे ऐसे उठा लिया गया। ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் जेनेसिस में 5वां अध्याय 23-24 வசனம். 23-24 में हम पढ़ते हैं, நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமமாக இருந்தான். नोवा अपने रहने वाले हर दिनों में वो बहुत सच्चाई से रहता था। அந்த இரண்டாவது மனுஷன் நோவாயை குறித்து பாருங்க. दूसरा जो इंसान नोवा के बारे में हम देखते हैं, அவர் ஒரு பரிசுத்தவான். वो एक पवित्र इंसान, தன் இருந்த காலத்திற்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான். जो अपने दिन जो था वो हर दिन अपना सच्चाई से रहता था நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். और वो प्रभु के साथ रहता था। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 வசனம். जेनेसिस 6 में लिखा है, நோவா காலத்தில் हाँ, नोवा के टाइम में தேவன் பூமியை பார்த்தார். प्रभु ने इस दुनिया को देखा। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12 வசனம். जेनेसिस 6:12 में लिखा है, அந்த பூமியானது மிகவும் கொடுமையினால் நிறைந்திருந்தது. और वो जो धरती था वो पूरा ऐसे बेकार था। மாமிசமான யாவரும் தாங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். शरीर के हर लोग अपने द्वारा उस लोग बिगाड़ गए थे। மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிட்டு, हर इंसानियों के जो बुराई है, गलती, वो पूरा संसार में फैलने लगा। மனுஷருடைய இதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாகவே இருந்தது. इंसानों के हर विचार पूरा कभी भी खराब ही रहता था। யாருக்காவது பொல்லாத செய்யணும், किसी का कुछ बुरा करना, அவன் அக்கிரமத்தில் இருந்தானா. वे लोग ऐसे पाप में रहते थे। கர்த்தர் அதை கண்டு प्रभु वो सुनकर தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். तो आप प्रभु ने इस संसार में लोगों को बनाया, इसके लिए प्रभु ने बहुत मन दुख हुआ। ஜனங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக, लोगों एक दूसरे के विरोध, ஒருத்தருக்கு பயங்கர போராட்டங்களோடு கூட एक दूसरे के विरोध वो लोग प्रॉब्लम करता था, தாங்கள் இதயத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். अपने हृदय को खराब करते थे। அதை பார்த்து தேவன் उसे देखकर प्रभु அவருடைய இதயத்துக்கு அது व्यसனமா இருந்துச்சாம். उनके हृदय में वो बहुत दुखित होता था। நான் அவர்களை பூமியோடு கூட मैं उनको धरतियों के साथ அழித்து போடுவேன் என்று சொன்னார். नाश करने वाला हूं करके कहा था। வியாதிகளும் பஞ்சங்களும் கொடுமைகளும் ஏன் நடக்குது? आज अकाल, रोगी, बीमार किस लिए आता है? எப்பொழுதும் மனுஷருடைய அக்கிரமம், அவருடைய இருதயத்தில் நினைவுகள் எல்லாம் யாருக்கும் நன்மை செய்வதாக இல்லை. मनुष्य के हर हृदय में किसी का भलाई करेंगे, किसी के लिए अच्छे करेंगे, वो कभी नहीं आता। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் வாசிக்கிறோம்.
जेनेसिस 6 में हम 5 से 13 तक हम पढ़ते हैं। ஆண்டவர் சொன்னார் பூமியோடு கூட மனுஷனையும் நான் அழித்து போடுவேன்னு சொல்லிட்டார். प्रभु कहने लगा कि इस भूमि के साथ मनुष्यों को भी मैं नाश करने वाला என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. हूं। मेरे जो आत्मा मनुष्य के साथ नहीं लड़ता है। ஆதியாகமம் 6 அதிகாரம் 3 வசனம். जेनेसिस 6:3 में लिखा है, தேவன் பேழையை உண்டாக்க சொன்னார். प्रभु ने एक जहाज को बनाने बोला। நோவாக்கு தேவ எச்சரிப்பு உண்டாயிற்று. नोवा को प्रभु ने आज्ञा दिया நோவா அங்கே இருக்கவங்களுக்குள்ளேயே பயபக்தி உள்ளவனா இருந்தான். और वहाँ पे रहने वाले से बढ़ के प्रभु नोवा जो था वो प्रभु के भय में था। அந்த நோவா பேழையில் 8 பேரும் ஆண்டவர் சொன்னார் அந்த நோவா பேழையை உண்டு பண்ண சொன்னார். नोवा को प्रभु ने एक जहाज बनाने कहा அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. और उसके परिवार में प्रभु उद्धार देना। நோவை நோக்கி சொன்னார் நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்க சொன்னார். प्रभु ने नोवा को बोला तुम और तुम्हारे घर में रहने वाले तुम सभी इस नाव के जहाज के अंदर लो। சுத்தமான மிருகங்களிலும் ஊர் பிராணிகளிலும் हर इस धरती में रहने वाला हर जानवर எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் सभी में ஜோடி ஜோடியாக பேழைக்குள்ளே பிரவேசிங்க சொல்லிட்டார். आदमी मदद करके दोनों ऐसे जोड़ी करके तुम जहाज के अंदर लो। 40 நாள் இரவும் பகலும் மழை வேகாமல் பெய்தது. 40 साल पूरा ऐसे बारिश गिरता था, பெரும் மழை பெய்தது. बहुत कठिन बारिश गिरता था। கர்த்தரே கதவை அடைச்சிட்டார். प्रभु ने उसके दरवाजा बंद किया। நோவாவையும் தன் வீட்டாரையும் உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டார். नोवा उनके घर वाले को जहाज में बेच के प्रभु ने दरवाजा बंद किया। ஜனங்களுடைய அக்கிரமம் उस लोगों का जो नाश அநியாயம் उन लोगों का जो पूरा அதெல்லாம் ஆண்டவர் கண்டு மனசப்பட்டார். वे सभी देख के प्रभु ने बहुत दुखित हुआ। பெரும் வெள்ளம் உண்டாயிட்டு. बहुत बड़ा एक तूफान பூமியில் எங்கும் பெரும் வெள்ளம் உண்டாயிட்டு பெருகிட்டு. पूरा धरती में बहुत बड़ा तूफान आया பூமியில் மேலே நரஜீவன்கள் யாவும் மாண்டன என்று பார்க்கிறோம். और इस पहाड़ आने लगा और फिर बाद में इस धरती का सारा मिट गया। हम देखते ஆதியாகமம் 7 அதிகாரம் 21 வசனம். जेनेसिस 7:21 में हम पढ़ते हैं, தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் प्रभु ने नोवा और उसके पुत्र को ஆசீர்வதித்து आशीष देकर இங்கே பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். तुम इस धरती में फैलो और आशीषित रहो करके प्रभु ने आशीष दिया। நோவா காலத்தில் நோவா மற்ற ஜனங்களோடு என்ன செய்யல கலவலை. नोवा के टाइम में नोवा ने दूसरे लोग के साथ नहीं मिला। அந்த ஜனங்க பொல்லாத ஜனங்களா இருந்தாங்க. वे लोगों बहुत அவங்க कमरे சீர்கெட்டவர்களா இருந்தார்கள். और वे लोग खराब व्यक्ति थे। அவங்க தங்க வழியை கெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. वे लोग अपने मार्गों को खराब பூமி करते கொடுமையில நிறைந்து இருந்தது. थे। ये संसार पूरा बुराइयों में भरा மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிட்டு. और इंसानियों के पाप इस धरती में भर गया था। ஆண்டவர் மனசாப்பட்டார். प्रभु को ये बात बहुत दुखित हुआ। அங்கே உள்ள ஜனங்கள்லாம் பொல்லாதவர்களா இருந்தார்கள். वहाँ के रहने वाले सभी बहुत खतरा था। எத்தனையோ உபத்திரம் நோவாவுக்கு கொடுத்திருப்பார்கள். नोवा को कितने सारे वे लोग दुखित याद रहेगा, ஆனா அந்த மத்தியில நோவா எந்த விதத்திலையும் முறுமுறுக்கல. लेकिन उसके बीच नोवा ने कभी गुड़गुड़ा ना किया। ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை குறை சொல்ல. एक भी शब्द उसने प्रभु किसी का बुरा ना किया, தேவனோடு அவன் சஞ்சரிச்சு கொண்டிருந்தான். क्योंकि वो प्रभु के साथ वो रहता था। அதே போல நாம தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். वैसे हम भी प्रभु के साथ रहना। நம்ம வாழ போற வருஷம் கொஞ்சமா இருந்தாலும் हम जीने वाले जो साल वो कम रहेगा, தேவனுக்கு பிரியமான அந்த துதியோடு தேவனுடைய சாமத்தில் இருக்கணும். पर प्रभु के साथ प्रभु के स्तुति के साथ हमें रहना है। ஆபிரகாமுக்கு அநேக பிரச்சனை வந்துச்சு. अब्राहम को भी कई प्रॉब्लम आता था, உபத்திரம் வந்துச்சு. कई समस्या आता था, ஆனா ஆபிரகாம் முறுமுறுக்கல. लेकिन अब्राहम ने गुड़गुड़ा ना किया। ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார். एक दिन अब्राहम को प्रभु ने दर्शन में आया, உன் மகன் ஈசாக்கை பலியிடுன்னு சொன்னார். तुम्हारे बेटा आइजक को तुम लेके आओ और बलि दो। உன் புத்திரனும் तुम्हारे जो एक ही लोटा ஏகசுதனும் और तुम्हारे प्रिय என்று பாராமல் ऐसे तुम मत देखना, அவனை எனக்கு பலி கொடுத்து उसे சொன்னார். मेरे लिए बलि दे। ஆனாலும் அப்படியே அவன் கீழ்ப்படிஞ்சான். और फिर भी देखो अब्राहम ने उसे वो बात माना और ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த மலைக்கு போனான். प्रभु ने जो आज्ञा दिया जो चट्टान के ऊपर आने के लिए उसने गया। வேலைக்கார கேட்குறாங்க उसके काम वाले पूछते थे எங்க ஆடு? किधर है बकरा? பலியாக போற ஈசா கேட்குறான் அப்பா ஆடு இல்லையே. बलि होने वाला आइजक पूछता है पप्पा बकरा किधर है? கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். उसने बोला प्रभु सब संभाले। ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன்னு சொல்லி போனான். प्रभु मुझे जो बोलेगा उस वो आज्ञा मैं मानेगा करके उसने गया। அங்க அவனுக்கு பதிலாக ஆண்டவர் தயாராக ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தார். उधर देखो उसके लिए प्रभु ने एक बकरे को रखा था அந்த ஆடு பலியாயிட்டு. और वो बकरा बलि हुआ அந்த குழந்தையை ஆண்டவர் காப்பாற்றிட்டார். और उस बच्चे को प्रभु ने बचाया। ஆண்டவர் இப்படியா சொன்னார், प्रभु ने ऐसे நீ बोला உன் புத்திரனும் तुम अपना बेटा உன் ஏகசுதன் என்று பாராமல் तुम अपना एक ही लोटा पुत्र और प्यारे बेटा அவனை ஒப்புக் கொடுத்து ना देखकर நீ இந்த காரியத்தை செய்தபடினால் तुमने अर्पण किया, इसीलिए நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால்
तुम मेरे बात माना इसीलिए உங்கள் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். तुम्हारे संतान के अंदर सारे वंश आशीष रहे। ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிக்கிறோம். जेनेसिस 22 में 15 से 18 तक हम पढ़ते हैं। நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். हम प्रभु के प्रिय कार्य करना है। கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை செய்யணும். जो प्रभु को पसंद है उसे हम करना है। அவனுக்கு 100 வயசுக்கு மேலே குழந்தை கிடச்சி, उसको 100 उम्र में बच्चा मिला, ஆனால் அவன் தேவனோடு உறவாடுறத அவன் விடலை. पर वो प्रभु के साथ रहना कभी नहीं छोड़ा। ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை கிடைச்சாலும் बहुत साल के बाद उसको बच्चा हुआ, ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ணார். पर प्रभु ने उसका परीक्षा किया। அவனை சோதிச்சார், उसको परीक्षा किया, என் மேல அன்பு இருக்கா, பிள்ளை மேல அன்பு இருக்கா? क्या तुम्हारा प्रेम मेरे ऊपर है या तुम्हारे बेटे के ऊपर? அவன் என்ன ஆராதிக்கிறானா, वो मेरे आराधना करता है இல்லை பிள்ளை வேணும் இருக்கானா? या बेटा को? ஆண்டவர் சோதிச்சார். प्रभु ने परीक्षा किया, ஆனா पर அவன் கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சான். उसने सिर्फ प्रभु का आज्ञा माना, प्रभु की बात माना। நம்முடைய குடும்பங்கள்லையும் आज हमारे परिवार में भी ஒரு வீடு கிடைச்ச உடனே, घर मिला, ஒரு வேலை கிடைச்ச உடனே, एक काम मिला, ஒரு குழந்தை கிடைச்ச உடனே बच्चा मिला, அதை பெருசா இருக்கக்கூடாது. लेकिन उसे महान नहीं समझना। அதெல்லாம் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். वो सब दिया हुआ प्रभु को हम धन्य அதுல कहते ஆபிரகாம் பெஸ்ட். हैं। उसमें अब्राहम ஆபிரகாம் நல்ல மனுஷன். अब्राहम अच्छी इंसान, அவன் தேவனுக்கு பயந்து और वो प्रभु के लिए डर அவன் के, கீழ்ப்படிந்து, प्रभु के लिए प्रभु की बात मान के, ஒரே பிள்ளை தானே, एक ही बेटा है, ஏக சுதன் தானே, मेरा प्रिय बेटा है, அப்படி சொல்லிட்டு அவன் பாராதபடிக்கு वैसे उसने नहीं देखा, அவனை பலி கொடுக்கவும் தயாரா நின்னான். उसको बलि देने के लिए भी वो तैयार था। ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்தாலும் बहुत दिन के बाद उसको बच्चा அதையும் मिला, தேவனுக்கு கொடுக்க தயாரா पर இருந்தான். उससे उस प्रभु उनके लिए देने के लिए तैयार था। நீங்க உங்க வேலைகள் மத்தியிலையும், आप भी आपके काम के बीच, குடும்ப வாழ்க்கை மத்தியிலையும் परिवार के बीच யாரை பிரியப்படுத்துறீங்க? आप किनको आनंद देते हैं? ஆபிரகாம் தேவனை பிரியப்படுத்தினான். अब्राहम ने प्रभु को प्रिय किया, ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல. वो एक भी शब्द कभी गुड़गुड़ा ना किया। இப்பதானே ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, प्रभु ने मुझे अभी बच्चा दिया है, அப்புறமா ஆராதனைக்கு போய்க்கலாம், हम बाद में आराधना में जाएगा, அப்புறமா ஜெபத்துக்கு போகலாம், बाद में प्रार्थना करेगा। அப்படி சொல்லி ஆண்டவர் விடல. वैसे वो प्रभु को कभी नहीं அவன் छोड़ा, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தான். वो प्रभु को पहला जगह देता। ஆண்டவர் அங்க சொன்னாரு, प्रभु ने कहा, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். तुम्हारे संतान के अंदर सारे वंश आशीष रहेगा करके कहा। ஆண்டவர் பிள்ளையை கேட்டான்னு சொல்லி முறுமுறுக்கலாம் வாயால. उसका मुंह से वो कभी गुड़गुड़ा ना किया, प्रभु ने उसका बेटा मांगा। ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள உள்ள அன்பை மனைவிட்ட கூட போய் சொல்லல. उसका और प्रभु का बीच का जो प्रेम के बारे में उसने अपनी पत्नी को भी ना बताया, சாராள் கிட்ட போய் சொல்லல, ஆண்டவர் இப்ப ஈசாக்க பலி கேட்கிறார். और सारा को ये भी बात नहीं बताया कि आइजक को बलि देने के लिए प्रभु ने कहा, ஏன்னா அவ அழுது நிப்பாட்டிடுவான். क्योंकि वो रो जाता था और वो रोकता था। ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு இருந்த அந்த நட்பை பார்க்கிறோம். अब्राहम और प्रभु का बीच में रहने वाला जो प्रेम को हम देखते हैं। ஆபிரகாம் எந்த விதத்திலும் முறுமுறுக்கல. अब्राहम देखो वो किसी चीज पे वो मुड़मुड़ा ना करता था। அவருடைய மகன் ஈசாக்கு கொடுத்த அர்த்தத்தை பார்க்கிறோம். उसका बेटा के बारे में हम देखते हैं, அவன் 100 மடங்கு பலனடைந்தான். वो 100 गुना आशीषित அங்க रहा, மகா பெரியவனா இருந்தான். और वो बहुत बड़ा व्यक्ति था। பெலிஸ்தர் எல்லாம் அவன் மேல பொறாமை கொண்டு सारे बेलिस्तियंस उसके ऊपर उठकर, அவன் எந்தெந்த இடங்கள்லாம் துறவு வெட்டுறானோ அதெல்லாம் மூடி போட்டாங்க. जहाँ மண்ணால भी वो कुआं होता था उसका सारे कुआं को बंद करते थे, மண்ணை போட்டு எல்லாம் நிரப்பி போட்டாங்க. सभी मिट्टी से बंद करते थे, அவனுக்கு அநேக எதிர்ப்புகள் வந்துச்சு. और उससे बहुत सारी दुश्मनी आने का। மண் வெட்ட வெட்ட அவங்க துறவெல்லாம் என்ன செய்வாங்க, மூடி போடுவாங்க. जितना वो कुआं खोदता था उतना सब मिट्टी डाल के बंद அந்த करना, தண்ணி வர இடத்தெல்லாம் மூடி மூடி போடுறதான் வேலை. पानी आने का जगह को बंद करने இது का ही மத்தியில ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட மற்றவங்களை குறை சொல்ல. काम। इसके बीच में आइजक ने एक भी शब्द उसका कभी नहीं बोला, அதான் அவனுடைய நல்ல குணத்தை நான் பார்க்கிறோம். इससे उसका अच्छा गुण को हम देखते हैं। ஒரு நாள் எதிரிங்க அவனை பார்த்து வராங்க. एक दिन दुश्मनी उसको देख के आया, பெலிஸ்தர் அமிலேக்கு எல்லாம் அவன் இடத்துல வர்றாங்க. बेलिस्तियन अमेलेक के लोग तो सभी लोग आते हैं। ஈசாக்கு கேட்குறான், என்னை பகைத்து உங்களிடத்துல இராதபடிக்கு துரத்தி விட்டீங்களே, आइजक ने पूछा, तुम्हारे बीच में मुझे रहने के लिए नहीं किया और मुझे उधर से भगाया। என்று அவங்ககிட்ட போய் சொல்றான். उसके पास जाके वो कहते हैं, என்ன பகைத்தீர்களே, मुझसे तुम लोग உங்களிடத்தில் नफरत இராதபடிக்கு என்னை துரத்தி விட்டீங்க. किया, मुझसे तुम लोग नफरत किया और तुम्हारे बीच से मुझे निकाला। ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, पर पता है वे लोग क्या कहा, நாங்க எவ்வளவு உபத்திரம் கொடுத்தாலும் हम जितना भी मुसीबत जितना भी प्रॉब्लम किया உங்க வாயிலிருந்து எந்த முறுமுறுப்பையும் நாங்க பார்க்கல. तुम्हारे मुंह से कभी गुड़गुड़ा அவங்க हमने சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கர்த்தர் நிச்சயமாக உம்மோடு கூட இருக்கிறார். वो लोग कहने लगा, प्रभु सच में तुम्हारे साथ है, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். सच में प्रभु तुम्हारे साथ है, நீர் கர்த்தரால் और ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. तुम प्रभु से आशीषित है। ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12லேருந்து 30 வரைக்கும் வாசிக்கிறோம். जेनेसिस 26 में 12 से 30 तक हम पढ़ते हैं। நீங்க வீட்டில் வாசி பாருங்க. आप घर में बाद में पढ़िए। அவன் வாயினால முறுமுறுக்கும். அவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் उसके मुंह से वो कभी गुड़गुड़ा ना किया। யாரையும் குறை சொல்ல. जितना भी मुसीबत आया किसी का कमी नहीं बोलता था। அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வராங்க, वे सभी घर पे आते हैं। அவளுக்கு விருந்து பண்ணினானா.
उनके लिए उसने भोजन रखा। யாரெல்லாம் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ जो कि उसके खिलाफ बात करते थे, அவங்களுக்கு அன்போடு உபசரித்து விருந்து பண்ணினான். वे सभी को प्रेम से उसने बुलाया और भोजन दिया। அவர்கள் புசித்து குடித்தார்கள் என்று பார்க்கிறோம். वे सभी अच्छे से खाया पिया करके हम देखते हैं। ஆதியாகமம் 26 அதிகாரம் 30 வசனம் வாசிக்கிறோம். हाँ, जेनेसिस 12 में 30 में हम पढ़ते हैं। 26 में 12 से 30 तक हम पढ़ते हैं। தேவனை இப்படி தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். प्रभु भी हमें ऐसे ही देखता है। ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல. ईसाक ने एक भी शब्द उसने बुरा ना அவன் बोला, முறுமுறுக்கல, எல்லாவற்றையும் முறுமுறுக்கல. उसने किसी भी चीज पे गुड़गुड़ा ना किया। முறுமுறுத்தா பிசாசு வருவான். अगर गुड़गुड़ा करते हैं शैतानी நம்ம आए। வாயில துதி இருந்துச்சுன்னா சாத்தான் ஓடி போவான். अगर हमारे मुंह में प्रभु का स्तुति है तो शैतानी भागेगा। அடுத்தது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். बाद में हम जोसेफ के बारे में देखेंगे। யோசேப்பு சவுலால் பட்ட துன்பங்கள் அநேகம் உண்டு. यूसुफ ने अपने भाइयों के द्वारा पाया हुआ बहुत सारे तकलीफ, அவனை கொலை செய்யும்படியாக சதி ஆலோசனை பண்ணாங்க. उसके खून करने के लिए उसके भाई लोग पीछा पड़ा था। யோசேப்பை கொண்டு போய் குழியில போட போனாங்க. यूसुफ को जाके कोई खड्डे में डाल दिया। யோசேப்பு கொடுத்திருந்த பலவர்ண அங்கியை கலற்றி यूसुफ ने जो पहना हुआ कपड़े को उतार कर இஸ்மவேலருக்கு விட்டு போட்டாங்க. वो बाहर देश वाले को उसने बेच दिया। 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டாங்க. 20 चांदी के सिक्के के लिए बेच दिया। யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். और यूसुफ ने इजिप्ट में लेके चला गया। அங்க போத்திபார் மனைவி वहाँ पे जो राजा की जो पत्नी வீண் பழி சொல்றான். वो उधर उसके ऊपर झूठा इल्जाम लगाती है। அங்க சிறையில் அவனை போட்டாங்க. उसे उधर जेल में रखा गया। சிறையில் அடி வேதனை மத்தியிலும் जेल में उधर रख के उसको बहुत मारा पीटा, அவன் முறுமுறுக்கவே இல்லை. तभी भी उसने गुड़गुड़ा ना किया। யோசேப்பின் வார்த்தை பாருங்க. यूसुफ का शब्द को देखो। அவன் எகிப்தில் அதிகாரியா இருந்த பொழுது जब इजिप्ट में वो एक ये बन के था, अधिकार में था, யாரெல்லாம் பகைச்சாங்களோ जो कोई उससे नफरत किया அத்தனை சவுரு தேடி வராங்க. उतने भाई लोग उसका ढूंढ के आता था। ஆனா அப்போ யோசேப்பு சொல்றான், लेकिन तभी यूसुफ कहता है, நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तुम कभी दुखित ना रहो। பூமியில உங்கள் வம்சம் ஒழியாதபடி இருக்க इस धरती में तुम्हारे वंश नाम मिटने में से बचाने के लिए, உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் तुम्हें बचाने के लिए, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் एक उद्धार के द्वारा तुम्हारे संभालने के लिए தேவன் உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். प्रभु तुमसे पहले मुझे इधर भेजा है। அதனால் நீங்கள் அல்ல, इसलिए तुम नहीं, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி प्रभु ने ही मुझे इधर आने के लिए किया। எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக வைத்தார். पूरा इजिप्ट देश में मुझे अधिकार बनाया, அதிபதியாக என்னை வைத்தார். मुझे अधिकार में रखा है। ஆதியாகமம் 45 அதிகாரம் जेनेसिस में लिखा है 45 7-8 வாசிப்பார். 7-8 में पढ़ेंगे। இவை எல்லாவற்றிலையும் யோசேப்பு யாரையும் குறை சொல்ல முறுமுறுக்கல. इन सभी में यूसुफ ने कभी किसी का कमी नहीं बोला। நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், तुम लोग मुझे बुराई किया है, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக लेकिन மாற்றினார். प्रभु ने मुझे भलाई में बदला। நமக்கு யார் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் கொடுத்தாலும் हमको जो भी हमें कुछ भी करते हैं, அதெல்லாம் நன்மையாக தான் वे நடக்கும். सभी हमारे लिए भलाई में हुए। யோசேப்பு யாரையும் குறை சொல்லல, முறுமுறுக்கல. यूसुफ ने किसी का कमी नहीं बोला, मुड़मुड़ा ना किया। மோசே குறித்து பார்க்கிறோம். बाद में हम मूसा के बारे में देखेंगे। இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசே மூலமாக நடத்தி வந்தார். इजराइल के लोग को मूसा को रख के प्रभु ने चला ले आया। அவங்க வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. वे लोग सूखी भूमि में चल के आते हैं। எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது चल के आते समय அங்கே ஒரு மலைக்கிட்ட எல்லாம் போகிறாங்க. वहाँ पे एक पहाड़ चट्टान के पास आते இந்த हैं। பக்கம் பார்வோனுடைய படை வருது. एक तरह फिरौन का सेना आता है இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க முடியாது. इजराइल के लोग को पकड़ने। ஒரு பக்கம் செங்கடல், दूसरा तरह लाल समुद्र। அது ரெண்டு மத்தியில் दोनों के बीच இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. इजराइल के लोग गुड़गुड़ा करते हैं। பார்வோன் சமீபத்து வரும்போது जब फिरौन का सेना नजदीक आने लगा, இஸ்ரவேல் புத்தர்கள் பயந்தார்களாம். इजराइल के लोग डर गए थे। மோசேயை நோக்கி, मूसा को देख के, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, इजिप्ट में जो खबर नहीं करके, எகிப்தில் நாங்கள் செத்து போயிருந்தோம்னா எங்களுக்கு கல்லறை கிடச்சிருக்கும். अगर हम इजिप्ट में मरते थे तो हमें खबर मिलता था। இப்போ பாலைவனத்தில் अभी रेगिस्तान में எங்களை கொண்டு வந்துட்டீங்க, हमें तुमने ले आया है। நாங்கள் சாகும்படி அங்கே எகிப்தியோடு கூட இருந்திருக்கலாம். अगर हमें मरने का था तो हम इजिप्ट के साथ ही எகிப்தில் रहते। இருந்தால் நாங்கள் நலமாக இருந்திருக்கோம். अगर हम मिस्रियों के साथ ही रहते थे तो ஏன் हमें எங்களை अच्छा கொண்டு रहता வந்தீங்கன்னு था। சொல்லி முறுமுறுக்கிறாங்க. किस लिए हम इधर ले आए करके वे लोग गुड़गुड़ा किया। எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் முறுமுறுக்கிறாங்க. सभी इजराइल के लोग गुड़गुड़ा करते हैं। ஆனா மோசேயுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, पर मूसा के मुंह से जो आया वह सब, அவன் தேவனை நோக்கி பார்த்து சொல்றான், उसने प्रभु को देखकर कहा, ஜனங்களை நோக்கி, लोगों को देखकर, நீங்க பயப்படாதீங்க, तुम मत डरो। நீங்கள் நின்று கொண்டு
आज तुम रहकर இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். आज तुम्हें प्रभु जो करने का जो कार्य है उसे देखो. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். आज प्रभु आपको करने वाला भलाई को देखो. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை आज जो देख रहे मिस्त्रियों को இனி என்றைக்கு நீங்க காண फिर तुम कभी ना देखोगे. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். प्रभु तुम्हारे लिए लड़ेगा நீங்க சும்மா இருப்பீர்கள். और तुम चुप रहो. ஒரு வார்த்தை கூட மோச முறுமுறுக்கல. एक भी शब्द मूसा ने कभी गुड़गुड़ा ना किया. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 நீங்க வாசி பாருங்க. आप एक्सोडस में आप पढ़ सकते हैं 13-14 में. ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல. एक भी शब्द उसने प्रभु ने उसने कभी गुड़गुड़ा ना किया. அது மோசேயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். इसलिए मूसा को प्रभु ने आशीष दिया. தாவீதை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். दाऊद के बारे में भी हम देखते हैं. சங்கீதம் 37:5 हाँ साम्स 37:5 में 37:5 வாசிக்கிறோம். 37:5 में உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து अपने मार्ग प्रभु को दे दो. प्रभु के स्थान அவர் में மேல रखो. நம்பிக்கை இரு. और उनके ऊपर भरोसा में रहो. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். और वही तुम्हारा काम पूरा करेगा. முதல்ல நம்முடைய பிரச்சனை என்ன? पहले हमारे समस्या क्या है? நம்முடைய போராட்டம் என்ன? हमारे क्या நம்முடைய समस्या है? உபத்திரம் என்ன? हमारे क्या எல்லாத்தையும் समस्या கர்த்தரிடத்துல है? ஒப்புவீங்க. हम सभी प्रभु के हाथ में दे. அவர் மேல அசையாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். उनके ऊपर एक कठिन भरोसा. அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். वही मेरे सब कार्य करेगा. சங்கீதக்காரர் அதான் சொல்றாரு. भजन संगीत का दाऊद कहता है அவருக்கு अनेक போராட்டம் வந்துச்சு. उनको भी बहुत सारा प्रॉब्लम आता है. அவருடைய குடும்பத்தில் अनेक பிரச்சனைகள். उनके जीवन में बहुत सारा तकलीफ था. மாமனார் எப்படியாவது இந்த சவுல் அவருடைய மாமனார் எப்படியாவது அவர் வெட்டணும்னு பார்க்குறாரு. उनके ससुर उनको मारने के लिए पीछा पड़ा था. ஒரு பக்கம் மகன் ராஜபாரியத்தை எடுத்துட்டான். एक तरह उनका बेटा सारा राज्य ले लिया. எதிரிகள் பிள்ளைகள் மனைவி எல்லாம் சிறைபிடிச்சு போயிட்டாங்க. हर दुश्मनी दूसरी देश के जो राजा ने उनके बच्चे लोग बीवी को लेके गए. ஆனா சங்கீதக்காரர் தாவீது என்ன சொன்னார்? पर बच्चन संगीत का दाऊद कहता है கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதிருப்பேன். प्रभु को मैं हर दिन स्तुति करूंगा. அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். और उसका स्तुति मेरे मुंह पे हर दिन रहेगा. அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். और मैं हर दिन उसका स्तुति करेगा. நான் கர்த்தரை தேடினேன். मैं प्रभु को ढूंढा. அவர் எனக்கு செவி கொடுத்து वो मेरा बातें என்னுடைய எல்லா பயத்திலையும் मुझे हर डर से हर என்னை भय से நீங்களாக்கி விட்டார். मुझे निर्भय किया. சங்கீதம் 34:1-4 வரைக்கும் வாசி பாருங்க. Psalm 34 में 1 से 4 तक आप पढ़ेंगे तो मालूम எல்லா உபத்திரத்திலும் நிற்கிறார். हर समस्या से उसको प्रभु ने बचाया. ஒருவேளை உங்களுடைய கடன் பாரம், अगर आपके उधार कर्ज के லோன் ப்ராப்ளம் இருக்கலாம், लोन का प्रॉब्लम है, பண போராட்டங்கள் இருக்கலாம், पैसे की प्रॉब्लम, ஒருவேளை குடும்பத்தில் போராட்டங்களா இருக்கலாம், परिवार का प्रॉब्लम, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருக்கலாம். सभी को अगर खोया है, நீங்க தனிமையில வாடிக்கொண்டிருக்கலாம். आप अपने अकेलेपन में रहते உங்க हैं. வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. आपके जो मार्ग அவர் மேல நம்பிக்கை இருங்க. आपके जो मार्ग प्रभु के हाथ में दो और उनके ऊपर भरोसा பல से रहो. பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. हम हमारे समस्या दूसरे किसी से हम बांटेंगे तो कुछ फायदा नहीं. தேவன் மேல நம்பிக்கை இருங்க. आप प्रभु के ऊपर அவர் தான் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். भरोसा रखो और वही तुम्हारा हर कार्य को पूरा करेगा. தாவீது ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கல. बच्चन संगीत का दाऊद एक भी शब्द उसने गुड़गुड़ा ना किया. இன்னொரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். हर एक प्रभु का इंसान के बारे में யோபின் புத்தகத்துல வாசிக்கிறோம். யோபை குறித்து जॉब में हम पढ़ेंगे. யோபை குறித்து பார்க்கிறோம். हम जॉब के बारे में देखेंगे. ஒரே நாள்ல பல இழப்புகள், வேதனை, சோதனை. एक ही दिन में उसका सारा जो नष्ट हो गया. உள்ளங்கால் தொடங்கி उसके पाँव से அவருடைய लेकर உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள். उसके सर तक बहुत सारे ऐसे रोगी आ गया. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். एक कोयला निकाल தன்னை के वो சுரண்டி अपने கொண்டு आप को- சாம்பல உட்கார்ந்தான்னு பார்க்கிறோம். एक कोयला निकाल के अपने आप को खुजाते हुए बेटा करके हम देखते हैं. மனைவி வராங்க. उसका पत्नी आया, யோபை பார்த்து கேட்கிறேன், जॉब को देख के पूछा, தேவனை தூசித்து ஜீவனை விடும். तुम प्रभु के निर्दोष करो और छोड़ो प्रभु को. யோபு 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். யோபு जॉब के किताब में 2:8 में हम पढ़ते हैं. ஆனா யோபு लेकिन இப்படியா சொல்றாரு, जॉब நீ अय्यूब कहता है, பைத்தியக்காரி போல பேசுகிறாய். तुम पागल की तरह बात करते हो. தேவன் கையில நன்மை பெற்ற நாம் प्रभु के हाथ से भलाया पाया हम, தீமையும் பெற வேண்டாமா क्या हम बुरा नहीं पाना है? என்று அவன் சொல்றான். वैसे उसने कहा. ஆமா, எவ்வளவு நன்மைகள் அவர் செய்றார். तो उसने कितना हमें भलाई किया है. எத்தனையோ வியாதிகள், कितना सारी बीमार, உபத்திரங்கள், चिंता, அவமானங்கள், निंदा நெருக்கங்கள், हमारे पूरा डरते हुए இதெல்லாம் விலக்கி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரே. सभी से प्रभु ने हमें बचाया, संभाला. இன்றைக்கு கூட பார்க்கிறோம். आज भी हम देखते हैं பூமியில் எல்லா இடமும் கொடிய வியாதிகள். इस भूमि में बहुत सारे कठिन बीमारी हो. கொரோனா வைரஸ், कोरोना जो वायरस, அருமையானவர்களை இழந்து தவிக்கிறாங்க. फिर ये लोग को खोकर रोते हैं. பண தட்டுப்பாடு, पैसे की प्रॉब्लम, எல்லாம் இருந்து வெளியே போக முடியாது. सब चीज़ होकर भी बाहर नहीं जा सकते हैं. வெளியாட்டு ஃப்ரீயா பேச முடியாது.
किसी के पास बात नहीं कर சொந்தங்களை பார்க்க முடியாது, சொந்த பந்தங்களை பார்க்க முடியாது. सकते, रिश्तेदार को ना मिल सकते हैं. இன்னுமாக யாராவது அப்படியே செத்தா கூட अगर कोई मरेगा भी அவங்களை எரிங்கன்னு சொல்லிட்டாங்க. मिल्लों को जलाने के लिए कहा है अभी. சொந்த பந்தம் கூட அந்த ஆராதனைக்கு அந்த துஷ்டிக்கு வர முடியாது. और रिश्तेदार के लोग भी उस मरण के त्यौहार में नहीं जाना है. அடக்க ஆராதனைக்கு வர முடியாது. और मरण के त्यौहार पे नहीं जाना है. மக்கள் படுற வேதனைகள், பாடுகள், लोगों जो उठाते हैं सारे इस बोझ, உணவு இல்லாம, खाना नहीं, சரியான தண்ணி இல்லாம, पानी नहीं, குளிக்க தண்ணி இல்லாமலாம் வாடுறாங்க. नहाने के लिए पानी नहीं. அநேகர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, बहुत लोग फोन करके बोला நாங்க குடிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, ब्रदर हमें पीने के लिए पानी नहीं, எங்கேயும் வெளியே போக முடியாது, हम किधर बाहर नहीं जा सकते, தூரம் போய் நாங்க தண்ணி எடுத்துட்டு வரணும். बहुत लंबा जाके हमें पानी निकालना मांगता था. எங்க கஷ்டங்கள் பெரிதாக இருக்கு. लेकिन अभी हमारी बहुत सारा तकलीफ है. நிறைய குறைகள் நான் பார்க்கிறோம். हम बहुत सारे कमी को देख सकते நிறைய हैं, பிரச்சனைகளை பார்க்கிறோம். बहुत सारी मुसीबत को देखते हैं, நிறைய போராட்டங்கள் இருக்கு. बहुत सारा प्रॉब्लम है. ஆனா கர்த்தர் இது எல்லாவற்றிலும் நமக்கு நலமாக வைத்திருக்கிறார். पर प्रभु इन सभी में हमको अच्छे भलाई से रखा. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். इसके लिए प्रभु को हम धन्य कहना है. அதை விட்டுட்டு उसे छोड़कर நம்ம ஒருத்தர் முறுமுறுக்க கூடாது. हम एक दूसरे के गुड़गुड़ा ना करना है. பாருங்க, அவங்களுடைய யோபுடைய மனைவி சொல்றா, देखो जॉब की जो पत्नियों को देखो, தேவனை தூசித்து ஜீவனை விடும். वो कहती है प्रभु को डांटो और अपना जीवन छोड़ो. ஆனா யோபு என்ன சொல்றாரு, लेकिन जॉब ने क्या कहा, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, तुम पागल की तरह बात करती हो. தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் प्रभु के हाथ में भलाया पाया हमने, தீமை பெற வேண்டாமா? क्यों नहीं हम बुरा पा सकते? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். प्रभु ने दिया और प्रभु ने लिया. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வேண்டாம். प्रभु के नाम की स्तुति हो. இவை எல்லாவற்றிலும் इन सभी में யோபு பாவம் செய்யவும் இல்லை, अय्यूब ने पाप नहीं किया, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, प्रभु का कमी भी नहीं बोला, அவன் முறுமுறுக்கலையாம். उसने गुड़गुड़ा ना किया. அங்க யோபு 1:21 வாசிக்கிறோம். हम जॉब 1 में 21 में पढ़ते हैं, 22 வாசிக்கிறோம், 22 में भी हम पढ़ते हैं, 2 வாசிக்கிறோம். யோபு 2 और जॉब 2 में भी हम पढ़ते 8, 9, 10 வாசிக்கிறோம். 8, 9, 10 में. இவை எல்லாவற்றிலும் इन सभी में யோபு தேவனை பற்றி குறை சொல்லல, जॉब उसने प्रभु का कमी नहीं बोला, யார் மேலேயும் கசப்பு இல்லப்பா, किसी का ऊपर गुस्सा नहीं யார் रखा, மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை. किसी के ऊपर उसने गुस्सा नहीं रखा. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். प्रभु ने दिया, प्रभु ने लिया. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. கொடுக்கிறவரும் அவர்தான், देने वाला भी वही है, எடுக்கிறவரும் அவர்தான். लेने वाला भी ஒரு वही है. மனுஷனை உயர்த்துறவரும் அவர்தான், किसी भी इंसान को अमीर तालतरा बनाता है और गरीब भी बनाता है. ஐஸ்வர்யம் அடைய செய்றவரும் அவர்தான், अमीर में बिठाता भी है, ஏழையாக்குறதும் அவர்தான். गरीब भी वही बनाता है. அதனால இயேசுவை நோக்கி பாருங்க. इसलिए हम प्रभु की ओर யோபு देखें. ஒரு வார்த்தையும் குறை சொல்ல. अय्यूब उसने प्रभु का कुछ कमी नहीं बोला. அதனால கர்த்தர் அவன் என்ன செய்தாரு, इसलिए प्रभु ने क्या किया, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் अय्यूब की जो पहले की आशीष, அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். उसके दूसरे आशीष में प्रभु ने ज्यादा आशीष, எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மை सभी ஆசீர்வாதத்தை में கொடுத்தார். 2 गुना आशीष प्रभु ने दिया. நாமும் யோபை போல பொறுமையாக இருக்க வேண்டும். हम भी अय्यूब की तरह शान से रहना है. யோபு பாடல் மத்தியில் யோபை நினைத்துக் கொள்ளுங்க. अपने समस्या के बीच अय्यूब को याद रखो. வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூட பார்க்கிறோம். बाइबल में प्रभु यीशु को भी हम பிலிப்பியர் देखते हैं. 2:4-11 வரைக்கும் வாசிக்கிறோம். फिलिपियंस 2:4 में 4 से हम 11 से हम पढ़ते हैं. அவனவன் தனக்கானவைகளே அல்ல, सब अपने लिए नहीं, பிறர்க்கானவைகளையே நோக்குவனாக, दूसरे लोग के लिए कुछ चाहेंगे. கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே प्रभु मसीह में जो था उसी உங்களிலும் இருக்க கடவது. तुम्हारे अंदर भी रहना दो. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் प्रभु का रूप था, தேவனுக்கு சமமாயிருப்பதை पर प्रभु के नजदीक रहना, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், प्रभु के नजदीक रहना उसे चुराने के लिए नहीं, தம்மை தாமே வெறுமையாக்கி अपने आप को खाली करके அடிமையின் ரூபம் எடுத்து गरीबी का रूप निकाल के மனுஷ சாயலானார். इंसानियों को रूप लिया. அதாவது देखिए, சிலுவையின் सूली में, மரணபந்தியம் பரியந்தமும் सूली के मरण के अंत में கீழ்ப்படிந்தவராகி अपने बात को मानने के தம்மை लिए தாமே தாழ்த்தினார். अपने आप को गुलाम किया. பிலிப்பியர்ல நான் வாசிக்கிறோம். ये फिलिपियंस में हम पढ़ते हैं. இப்போ 2:4-11 வரைக்கும் வாசிக்கிறோம். फिलिपियंस 2:4 में हम पढ़ते हैं. அதனால தேவன் इसलिए प्रभु, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திரினார். इसलिए पिता ने सब नाम से ऊंचा नाम यीशु को दिया. வானத்திலும் பூமியிலும், आकाश, பூமிக்குள் உள்ள மனிதர்கள், धरती में रहने वाले பூமிக்குள் உள்ள इंसान, எல்லா முழங்காடுகளும் முழங்கும்படியாக इस धरती के हर घुटना होने के लिए மேலான நாமத்தை கொடுத்தார். एक ऊंचा नाम दिया. நாமும் கூட हम भी தேவனுக்கு எது பிரியமோ அந்த காரியங்களை நாம் செய்யணும். जो प्रभु को पसंद किया है उसे कार्य हम करना है. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். प्रभु वही देखता है. இயேசு ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல. यीशु एक भी शब्द उसने, वो यीशु भी मुड़मुड़ा ना किया.
இயேசுவை பின்பற்றி வந்த பவுல் கூட இதான் சொல்கிறார். यीशु का पीछा करने वाला पौलुस भी कहता है, பவுல் வந்து இயேசு இருக்கும்போது சவுலாக இருந்தார். जब पौल है वो जब यीशु के पहला उसने सौल था, ஆனால் பவுலுக்கு இயேசு செய்த காரியம்லாம் தெரியாது. लेकिन और पौल को नहीं मालूम था यीशु जो कार्य करता है, ஆனால் அவர் எழுதுறார், लेकिन वो लिखता है வாழ்றது நான் அல்ல, जो जीने वाला मैं नहीं இயேசுவே என்னை வாழ்கிறார். यीशु ही मुझ में जी रहा है. ரோமருக்கு எழுதும்போது இப்படியா எழுதுறார், रोमर में लिखता है, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், अगर तुम इंसानियत में रहते हो तो तुम मरेंगे. ஆவியினாலே आत्मा से சரீரத்தின் செய்கைகளை शरीर के जो क्रिया को அழித்தால் பிழைப்பீர்கள். अगर तुम निटाते हो तो तुम बचोगे. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ और जो कोई प्रभु की आत्मा से चलाया जाता है அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். वही प्रभु का पुत्र होगा. ஆமாம், தேவனுடைய ஆவியில நம்ம நடத்தப்படணும். प्रभु के आत्मा में हमें चलना है. மாம்சத்தின்படி மாம்ச சிந்தை மரணம். जो शरीर के जो विचार वो मरण है. ஆமாம், எப்படி இருக்குமோ அப்படி ஆயிருமோ நம்மளே சிந்திக்க கூடாது. हम अपनी मर्जी से नहीं सोचना मांगता है. தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். प्रभु की आत्मा के द्वारा हमें चलना है. அதனால தான் வேதம் இப்படியா சொல்கிறது. பவுல் எழுதும்போது சொல்கிறார், ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்கிறார், इसलिए पौल जो रोमर में लिखते समय कहता है, நீங்க ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் अगर तुम आत्मा के द्वारा அவர்கள் चलाए தேவனுடைய जाते हो, புத்திரராக இருக்கிறார்கள். तो तुम प्रभु के रहोगे. ஆமாம், தேவனுடைய புத்திரராக நம்ம மாறணும்னா अगर हम प्रभु का बनना है, ஒருவருக்கு முறுமுறுக்க கூடாது. एक दूसरे का गुड़गुड़ा ना करना है. என்னமாக பவுல் எழுதுகிறார், और पौल लिखता है, இயேசுவின் நிமித்தம் यीशु के द्वारा எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், कभी भी हम मारे जाते हैं, அடிக்கப்படும், मारा जाता है, ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் बकरे की तरह हम गिना जाते என்று हैं. எழுதியிருக்கிறபடி वैसे लिखा है, நேரிட்டாலும் वैसे भी होएगा. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? प्रभु का प्रेम छोड़ के हमें कौन अलग कर सकता है? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? प्रभु का प्यार से हमें कौन अलग कर सकता है? உபத்திரமோ, समस्या ही, வியாகுலமோ, बीमारी है, துன்பமோ, दुख है, பசியோ, भूख, நிர்வாணமோ, नंगा है, நாசமோசமோ, नाश है, பட்டயமோ, या तलवारी है, மரணமானாலும் या मरण भी है, ஜீவனானாலும் जीवन भी है, உயர்வானாலும் या ऊंचा है, தாழ்வானாலும் गड्डी है. கிறிஸ்து இயேசுவில் உள்ள हम प्रभु यीशु के தேவனுடைய अंदर அன்பை விட்டு प्रभु का प्रेम से நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். हमें कोई अलग नहीं कर सकता है करके हम कहते हैं. பவுல் எழுதுகிறார். पौल लिखता है. நீங்க எப்படி? आप कैसे? நம்முடைய உபத்திரவ நேரங்கள்ல, हमारे समस्या के வியாகுலங்கள் மத்தியில, हमारे समस्या துன்பங்கள் மத்தியில, हमारे दुख के बीच, பசி மத்தியில, भूख के बीच, நிர்வாணம் மத்தியில, नंगे के बीच, நாசமோசங்கள் மத்தியில, नाश के बीच, பட்டயங்கள் சண்டைகள் மத்தியில तलवार लड़ाइयों के बीच நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे रहेंगे? நாம் நம்மை நாமே தாழ்த்துவோம். हम अपने आप को गुलाम ஆண்டவரே, बनाएं. ஒருவர் குற்றப்படுத்தாதபடிக்கு, प्रभु हम एक दूसरे को कमी नहीं कहना, மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு, दूसरे का कमी नहीं, முறுமுறுப்பு இல்லாமல் गुड़गुड़ा ना करना है. நாங்கள் உம்மை பார்த்து हम आपको देखकर நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தான். चलने के लिए हमें कृपा. எல்லா கண்களையும் மூடுவோம். हम आँख के बंद रखें. தேவனுடைய சாமத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வசன பிரகாரம் எங்களை ஆசீர்வதிங்க. हम सब प्रभु की ओर देखेंगे. प्रभु आज के वचन के लिए धन्यवाद. எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் முறுமுறுக்காதபடி, हमारे जीवन में समस्या आते समय हम कभी गुड़गुड़ा ना करना है. எனக்கு 365 வருஷம் यूनुक ने प्रभु उसने अपने दिनों में உம்மோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். आपके साथ वो रहता था प्रभु. அவன் அப்படியே சஞ்சரித்து உம்மோடு பேசிக்கிட்டே பரலோகம் போயிட்டான். आपके साथ ही वो आकर और आपके साथ ही स्वर्ग में उठाया गया प्रभु. ஆண்டவரே, எத்தனையோ நிந்தைகள், அவமானம், பிரச்சனைகள் அவனுக்கு உண்டாயிருக்கும். कितने सारे उसको दुखित और चिंता हुआ रहेगा, அது மத்தியில் அவன் யாரையும் முறுமுறுக்காமல் लेकिन उसके भी उसने किसी का தேவனை गुड़गुड़ा ना பார்த்து किया. நடந்தபடினாலே प्रभु को देखने उसने चला தேவனோடு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள. और प्रभु के साथ वो उठा के ले गया. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களே அவன் நீதிமானும் உத்தமனா இருந்தான். नोवा अपने रहने वाले हर दिनों में प्रभु वो जीवे वो उत्तम था प्रभु. சீர்கெட்ட மனிதர் மத்தியில் வாசம் பண்ணான் ஆண்டவரே. जो खराब इंसानियों के बीच वो जीता था. தன் வழிகளை கெடுத்து போடுற மக்களை தினமும் பார்த்தான் ஆண்டவரே. अपने मार्गों को खराब करने वाले பூமி लोगों மிகவும் के साथ கொடுமையினால் இருந்தது என்று பார்க்கிறோம். ये धरती भी बहुत खतरा था. மனுஷனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் பெருகிட்டு, इंसानियों के सारे बुराई पापों में ஆண்டவரே, भर गया था. பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக நீர் மனசாப்பட்டீர். प्रभु इस संसार में इंसानियों को बनाने के लिए अपने दुख அவர் தாங்களே கெடுத்து கொண்டார்கள் என்று वे பார்க்கிறோம். लोग अपने आप को नाश करते थे. ஆனால் அது மத்தியில் पर उसके बीच ஆண்டவரே, நோவா மட்டும் ஆண்டவரே नोवा सिर्फ नोवा உம்மை உண்மை உத்தமமா அவருடைய குடும்பத்தாரோடு கூட பின்பற்றினான் என்று பார்க்கிறோம். अपने परिवार के साथ सच्चाई से आपके पीछा करता நாங்களும் था. உண்மை பின்பற்றி நடக்க ஆண்டவரே. हम भी आपके पीछा करना. ஆண்டவரே, அந்த பெரும் வெள்ளம் வந்தது.
वो बड़ा पहाड़ அந்த आया था। பெரிய அழிவிலிருந்து அவனை பாதுகாத்தீர், அவனை उस அவனுடைய नाश से प्रभु आपने बचाया, मिटाया, அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தீர். उसके परिवार और उसको बचाया இதை प्रभु। கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. इसे सुनने वाले हर एक के हृदय में வரப்போகிற அழிவிலிருந்து ஆண்டவரே आने वाला नाश से प्रभु நீங்கள் பாதுகாத்துக் आप கொள்ளுங்க. बचा लीजिए। ஆபிரகாமை பார்க்கிறோம், अब्राहम को देखते தன்னுடைய हैं, ஒரே மகனை நீர் பலி கேட்டீர் अपने ஆண்டவரே. एक ही जो बेटा को उसने बलि பலியிடும்படி देने के கேட்டீர் लिए ஆண்டவரே. बलि देने के लिए आपने मांगा। அவன் சந்தோஷமாக வந்து वो आनंद से आकर அதை யாரிடம் சொல்லாமல் वो किसी को नहीं बोला, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே आपकी बात मानकर ஒரே பேரான குமாரன் என்று கூட பாராதபடி एक ही लोटा पुत्र करके உம்முடைய देखा வார்த்தைக்கு नहीं। கீழ்ப்படிந்து பலி கொடுக்க வந்தான். आपकी बात मान के उसने चल के आया। ஆண்டவரே நீர் பலியிடாதே என்று சொல்லி बाद में आपने बलि मत दे करके அங்க இருக்கும் ஒரு ஆட்டை கொடுத்துட்டு वहाँ पे एक बकरा देकर உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசிரிக்கப்படும். तुम्हारे संतान के अंदर सारे वंश आशीष நாங்களும் மற்றவர்களை பார்க்க கூடாது ஆண்டவரே. हम भी दूसरे को नहीं देखना। ஆபிரகாம் போல் ஆண்டவரே अब्राहम की நீர் तरह எப்ப எதை கேட்டாலும் அதை கொடுக்க நாங்க தயாரா आप जब भी कुछ भी मांगेंगे हम देने के लिए तैयार ही हैं। ஈசாக்கு குறித்து பார்க்கிறோம். आइजक के बारे அவன் में துற விட்ட விட்ட ஒவ்வொருத்தரும் மூடி போட்டார்கள். जितना खुवाक होता था उतने सब बंद होता था। எங்களுடைய தொழில் பிரச்சனைகள் போராட்டங்கள் கம்பெனி மத்தியில் அநேகர் எங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணலாம். हमारे काम कमाई के बीच में बिजनेस के बीच में हमारी भी रुकावट हो सकता है। ஆண்டவரே எங்களுடைய வேலை இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளலாம். अगर हमारे काम कोई दूसरा लेता है, ஆண்டவரே எங்க கம்பெனியை ஒருத்தர் எடுத்துக்கொள்ளலாம். हमारी कंपनी दूसरा कोई लेता है, எங்களுடைய பிசினஸ் டவுன் ஆக்கும்படியாக வேற ஒருத்தன் ஆண்டவர் ஏதாவது சதி பண்ணலாம். हमारे बिजनेस डाउन होने के लिए दूसरा कोई कुछ करता है। ஒரு நாள் ஆண்டவரே एक दिन நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, आप मेरे साथ நாங்கள் रहो, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி हम प्रभु के साथ रहता है करके அவர்கள் மனக்கண்ணை திறங்க ஆண்டவரே. इनके मन की आँख खोल दो। ஆண்டவர் நாங்களும் ஈசாக்கு அன்றைக்கு அவங்களுக்கு விருந்து பண்ணது போல நாங்களும் ஆண்டவர் எங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு விருந்து பண்ண வேண்டும் ஆண்டவர். जैसे आइजक ने उसके दुश्मनी को बुलाकर भंडार किया वैसे हम भी प्रभु करना है। மற்றவர்களை குறை கூறாதபடிக்கு ஆண்டவர் दूसरे का कमी नहीं कहना। நாங்கள் உண்மை பார்த்து நடக்க வேண்டும். हम आपको देख के चलना है। யோசேப்புக்கு நடந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். यूसुफ के सारे समस्या को हम சொந்த देखते हैं। சகோதரர்களால் அநேக துன்பங்கள், खुद के भाई के द्वारा इतनी सारी चिंता, கொலை செய்ய முடியாத சதி ஆலோசனை, खून करने के लिए पीछा पड़ा, படுகொலியில போட்டார்கள். एक खड्डे में डाल दिया गया था। யோசேப்பு ஆண்டவரே இந்த வீணான பழிச்சொல்கள் வந்தது. यीशु का प्रभु उसके ऊपर झूठा इल्जाम लगाने से 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். 20 चांदी के सिक्के के लिए बेच दिया எகிப்துக்கு गया, கொண்டு போக போட்டான் ஆண்டவரே. इजिप्ट में लेके गया गया। ஆண்டவரே அங்க போத்திபாருடைய மனைவி வீணான பழிச்சொல் சொன்னல, वहाँ पे प्रभु उसके ऊपर झूठा इल्जाम आ गया था। சிறையில ஆண்டவரே उसको जेल में प्रभु வேதனை மத்தியில दुख के बीच வீணான பழிச்சொல் மத்தியில जो उसके ऊपर लगाया गया झूठाई के बीच யோசேப்பு ஆண்டவரே கர்த்தரை மட்டும் பார்த்தான். यूसुफ ने सिर्फ आपको देखा प्रभु। சிறையில் அவனோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. जेल में उसके साथ आप रहता था எகிப்து प्रभु। தேசத்துல பெரிய அதிகாரியாக மாற்றினீர் इजिप्ट देश में बहुत बड़ा अधिकारी बनाया प्रभु। ஆண்டவரே. அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. आप उसे आशीष दिया प्रभु। கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று சொன்னான் ஆண்டவரே. प्रभु ने ही मुझे इधर ले आया करके उसने कहा। இவ்வளவு பிரச்சனையும் ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல. इतने समस्या में उसने कभी गुड़गुड़ा ना மோசே குறித்து பார்க்கிறோம். किया। मूसा के बारे இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவரே. में इजराइल के लोग को उसने लेके आया। வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடவா என்னை கொண்டு வந்தீர் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். इजराइल के लोग भी गुड़गुड़ा करते थे, रेगिस्तान में हमें मरने के लिए ले आया करके। ஆனாலும் மோசஸ் फिर भी मूसा ने இன்று கண்ட எகிப்திலே நீ ஒருபோதும் காண மாட்டீர். आज जो देखते हैं इस इजिप्ट को तुम दूसरा कभी கர்த்தர் नहीं உங்களுக்காக देखोगे। யுத்தம் பண்ணுவார். प्रभु तुम्हारे लिए लड़े, பயப்படாதீர்கள் என்று ஆறுதல் படுத்தி डरो मत करके उसने कहा। நாங்களும் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டாம் ஆண்டவரே. हम भी दूसरे को எவ்வளவு शांति दिलाना। பிரச்சனைகள், எதிர்ப்புகள், பயங்கள், திகில் நேரத்தில் ஆண்டவரே, जितना भी मुसीबत चिंताओं के बीच में प्रभु, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பயங்கரமான போராட்டத்தை கண்டு பயப்படாதபடிக்கு इस संसार के हर एक भयंकर को देख के हम कभी नहीं डरना है। கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். प्रभु हमारे लिए लड़ेगा। அந்த விசுவாசத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. उस विश्वास के साथ சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றார், बच्चन संगीत में कहता है தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள். दाऊद को कितने सारे समस्या। அவர் சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து वो कहता है अपने मार्ग को प्रभु के அவர் हाथ மேலே में நம்பிக்கையாயிரு. छोड़ो और उनके ऊपर भरोसा रखो। நான் கர்த்தரை எக்காலத்தில் சோதரிப்பேன். और मैं प्रभु की कभी आराधना அவர் करता தான் हूँ। காரியத்தை வாய்க்க பண்ணுவார். वही मेरे कार्य पूरा நான் கர்த்தரை करेगा। தேடினேன், मैं प्रभु को அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிட்டார். वो मुझे निर्भय किया करके हम देखते हैं। எங்களுக்கு வர பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரே हमारी समस्या के बीच நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம், உண்மை सिर्फ துதிக்கிறோம் आपकी ஆண்டவரே. ओर देखते स्तुति करते हैं। யோபுக்கு ஒரே நாள்ல பல பிரச்சனைகள், பல வேதனைகள், अय्यूब को एक ही दिन में सब समस्या, பல வேதனைகள் ஆண்டவரே. कितने सारे दुख, அது மத்தியில அவன் சொன்னான், उसके बीच वो कहता கர்த்தர் था கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु ने दिया और प्रभु ने लिया, इसलिए प्रभु को धन्यवाद। நாங்களும் ஆண்டவரை முறுமுறுப்பாதபடிக்கு हम भी कभी गुड़गुड़ा ना எங்கள் करना है। உற்றார் உறவினர்கள், நீ தேவனோடு இருக்கிறையே, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, हमारे सारे रिश्तेदार कहना है कि तुम प्रभु के உனக்கு साथ ஏன் இந்த हो। வியாதி, तुम्हें क्यों ये बीमार, உனக்கு ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று மற்றவங்க प्रभु எங்களை ने क्यों பரியாசம் तुम्हें பண்ணலாம். बीमार एक आने के लिए क्या करके कभी नहीं कहना है। உங்க ஆண்டவர் எங்கே, तुम्हारे प्रभु कहाँ है, நீங்கள் ஆராதிக்க முடியாதபடிக்கு
तुम्हारे आराधना नहीं हो रहा है, சபைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. पूरा कलीसिया बंद पड़ा நாங்கள் அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. हम खाली एक कमरे में बंद पड़े மற்றவங்க हुए எங்களை प्रार्थना யோபு करते हैं। மனை போல குறை சொல்லலாம். दूसरे के लोग अय्यूब की पत्नियों की तरह हमें कुछ भी कह सकते हैं। யோபு நீ சொன்னீர் ஆண்டவரே, प्रभु நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறான். प्रभु अय्यूब कहता था तुम पागल की तरह बात करती हो। ஆண்டவரே மற்றவர்கள் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணும் பொழுது जब दूसरा कोई हमको देख के कोई अगर कहता है, உங்கள் ஆண்டவர் எங்கே என்று மற்றவர் கேட்கலாம். अगर हमें कोई पूछता है तुम्हारे परमेश्वर कहाँ है, நாங்கள் அதை கேட்டு முறுமுறுக்காதபடிக்கு, हम वो सुनकर कभी गुड़गुड़ा ना தேவனை பற்றி करना है। குறை சொல்லாதபடிக்கு, प्रभु के कमी कभी नहीं कहना है। எந்த பாவத்திலும் உடைய ஜனங்கள் விழுந்து விடாதபடிக்கு, किसी भी पाप में आपके लोग ना गिरना है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல, प्रभु की स्तुति होकर के कहने के ஆண்டவரே लिए, நீங்க தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். आप ही सब करते हैं प्रभु, உமையை நோக்கி பார்க்க आपके ओर देखते हैं। ஆண்டவரே அன்றைக்கு யோபு உமையை நோக்கி பார்த்தபடினால, तभी अय्यूब आपके ओर देखता था। கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னபடினால, प्रभु ने दिया प्रभु ने लिया, யோபுவின் முன்னிலை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையில அதிகமாக நீர் ஆசீர்வதித்தீர். उसका पहले से बढ़ के दूसरा आशीष अधिकता करके எல்லாவற்றையும் हम देखते ரெட்டிப்பான हैं। நன்மை கொடுத்தார். सभी में 2 गुना आशीष मिला। இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தையே எங்களுக்குள்ளும் இருக்க முடியாது. यीशु के अंदर எல்லா रहने वाले सारे பிரச்சனைகள் विचार மத்தியிலும் हमारे வேதனைகள் अंदर மத்தியிலும் रहने ஆண்டவரே, பிரச்சனைகள் வேதனை மத்தியிலும் हर समस्या मुसीबत के बीच ஆண்டவரே நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். हम प्रभु यीशु की ओर देखते हैं। தேவனுடைய ரூபமாய் இருந்து प्रभु का रूप बनकर தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், प्रभु के साथ रहना है। प्रभु தம்மை தாமே வெறுமையாக்கி अपने आप को खाली बनाकर அடிமையின் ரூபம் எடுத்து गरीब का रूप निकाल சாதாரண ஒரு மனுஷனுடைய கால்களை கழுவினார் என்று एक इंसान के पैरों को धोने के लिए प्रभु மேலான நாமத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ऊंचाई का नाम दिया, சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். सूली तक अपने आप को गुलाम किया। நாங்கள் हम ஒரு देखते हैं। தாழ்த்த ஆண்டவரே, हम भी एक दूसरे को गुलाम நாங்கள் करने, மாம்சத்தின்படி பிழைக்காதபடிக்கு, हम प्रभु अपने शरीर से नहीं, ஆவியின் செயல்படி நாங்கள் பிழைக்க आत्मा के क्रिया से बचने के लिए, ஆண்டவரே நாங்கள் தேவ ஆவியில நடத்தப்படுவர்களாக எங்களை மாற்று. प्रभु के आत्मा में चलाया जाने के लिए आप कृपा कीजिए। புனித பவுல் சொன்னது போல, जैसे पौलुस कहता है, ஆண்டவரே தேவர் கர்த்தாவே என்ன நேர்ந்தாலும் ஆண்டவர், प्रभु जो भी आया, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று प्रभु का சொல்கிறார். प्रेम से हमें कौन अलग कर सकता है? உபத்திரமோ, प्रॉब्लम हो, வியாகுலமோ, चिंता हो, துன்பமோ, दुख हो, பசியோ, भूख हो பட்டயமோ, या तलवारी हो, நாசமோசமோ, नाश हो, மரணமானாலும் ஜீவனாலும், मरण या जीवन हो, உயர்வானாலும் தாழ்வானாலும், ऊंचा या घटी हो, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்காது. प्रभु के प्रेम से हमें कुछ अलग नहीं कर सकते। நாங்கள் உண்மையே பார்த்து நடக்க हम आपको देख के चलने के लिए எந்த कृपा வேலையும் कीजिए। நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு किसी भी रीति से हम गुड़गुड़ा ना करना है। அன்பான இயேசு கிறிஸ்துவின் प्यारे प्रभु यीशु, அடிச்சோடுகளை நாங்கள் பின்பற்றி வர आपके बात मान के चलने के लिए எங்களுக்கு கிருபை தாங்க. हमें कृपा எங்களை कीजिए, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष दीजिए। எல்லா பிரச்சனையும் நாங்கள் ஒருவருக்கு குறை கூறாமல் முறுமுறுக்காமல் எங்களை நடத்துங்க. हर समस्या में गुड़गुड़ा ना करने के लिए बचाइए हमें। வேதத்தில் अनेक பரிசுத்தவான்களை பார்த்தோம். इस दिन हमें बहुत सारे पवित्र लोग के बारे में देखा। இயேசு நடந்தது போல நடக்க ஆண்டவரே. यीशु की तरह चलने के लिए ஆண்டவரே நீர் வார்த்தையிலையும் வல்லமை உள்ளவராக இருந்தீர். अब शब्द में सामर्थ्य था प्रभु, ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருந்தீர். ஆண்டவரே कृपा था प्रभु, ஆண்டவரே நாங்கள் உண்மையை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. हम आपके पीछा करने के लिए हमें வல்லமை कृपा தாங்க. कीजिए, सामर्थ्य दीजिए। எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். हम अपने आप को गुलाम இதை करते हैं। கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. सुनने वाले देखने वाले को आशीष दीजिए, இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। God bless you. प्रभु आपका आशीष दे, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपका आशीष देगा। Praise the Lord.